இட்ஸ் போர்ட் சினிமாலைக்கு எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த சில நாட்களாகவே வந்து சோஷியல் மீடியாவில் செம வைரலா போயிட்டுருக்க ஒரு விஷயம். வனிதாவோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற படத்துலேருந்து ஒரு பாடல் வந்து இளையராஜாவோட அனுமதி இல்லாமல் அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா தரப்பில் அந்த ஒரு கேஸை வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அதை வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து விசாரிக்க போகிறாங்க. ஸோ அது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அன்றைக்கி வந்து வரும். ஸோ இப்போ அதை கேட்ட ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வனிதா வந்து செம்ம அப்செட் ஆகி அப்போது வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க வீட்டில் ஒருத்தியாகவே இருந்தேன். அவங்க இன்னும் சொல்லப்போனால் நான் அவங்க வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கோவமாக கிளம்பி போனாங்க. நான் இத்தனை வருஷமாக எதுவும் சொல்லாமல் இருந்தேன். ஸோ அதெல்லாம் சொன்னால் தப்பாகிடும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க செம கோவமாக போனது வரையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை பற்றி எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல அசம்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமாக வந்து இப்போ ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் டு கிளாரிஃபை, கார்த்திக் ராஜாவை வச்சு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஸோ கார்த்திக் ராஜாவுக்கு தான் வந்து வனிதாவை வந்து பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஜஸ்ட் டு கிளாரிஃபை, கார்த்திக் ராஜா வந்து என்னோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்களோட ஒய்ஃபும் வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ ப்ளீஸ் அவரோட நேமை இதில் வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ ராஜா சார் வந்து எனக்கு வந்து இப்பயும் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி. அவங்க வீட்டில் ஆனால் நான் ஒரு பொண்ணு மாதிரி தான் வந்து இருந்தேன். ஸோ அவங்க வீட்டில் ஒருத்தியாக தான் நான் அந்த இடத்துல இருந்தேன். அந்த மாதிரி தான் அந்த ஃபேமிலியும் வந்து என்னை ட்ரீட்டும் வந்து பண்ணாங்க. பட் நான் வந்து இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லீகலாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.